வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்திற்கான முக்கியமான தினங்கள் பார்க்க போகிறோம். இது 2025 அக்டோபர் மாதத்திற்கான முக்கிய தினங்கள். ஆக்சுவலி ஏற்கனவே இந்த வீடியோ போட வேண்டியதுதான், ஆனால் சில காரணங்கள்னால போட முடியலை. இப்போ நம்ம அதை போடுறோம், நீங்கள் படிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உலக முதியோர் தினம். இது அக்டோபர் 1ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா, உள்ளூர் மற்றும் உலகளாவிய நடவடிக்கைகளில் ஈடுபடும் முதியோர்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது காந்தி ஜெயந்தி. இது அக்டோபர் 2ஆம் தேதி. காந்தி, மகாத்மா காந்தி இருக்கார்ல, அவர் 1869 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தார். அப்புறம் 1948 ஜனவரி 30ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். காந்தியுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, 1893 ஆண்டு டர்பன்லேருந்து பிரிட்டோரியா வரைக்கும் ரயில் பயணம் மேற்கொண்டிருக்கும்போது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற பகுதியில் இனவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி அவரை ட்ரெயினில் பாதியிலே இறக்கி விட்டுட்டாங்க. அடுத்தது 1921 ஆண்டு மதுரையில் விவசாயிகளை கண்டு அரை ஆடையை உடுத்துகிற பழக்கத்துக்கு அவர் வந்தார். காந்தியுடைய அரசியல் குரு கோகலே. மகாத்மா காந்தி, அந்த மகாத்மா காந்தியில் மகாத்மா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி காந்தியை தேச தந்தை அப்படின்னு அழைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி. இது அக்டோபர் 2ஆம் தேதி. இவர் இந்தியாவுடைய 2வது பிரதமர். ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற முழக்கத்திற்குரியவர் இவர் தான். இவர் 1904 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தார். உத்தரப்பிரதேசத்துடைய முகல் சராய் அப்படிங்கிற பகுதியில் தான் பிறந்தார். இவர் உஸ்பெகிஸ்தானுடைய தஷ்கண்டில் தான் மரணமடைந்தார். அடுத்தது வள்ளலார் பிறந்த தினம். இது 1823 ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி இவர் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கிறது தான். இவர் சிதம்பரத்தில் தான் பிறந்தார். இவருடைய பாடல்கள் தொகுப்பை திருவருட்பா அப்படின்னு அழைப்பாங்க. அது 1867 வெளியானது. அப்புறம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத 1856 உருவாக்கியிருந்தார். அப்புறம் அதோடைய பேரை மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றினார் அப்படின்னா, 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாற்றியிருந்தார். அப்புறம் இவர் சத்திய தர்மசாலையை 1867 வடலூரில் நிறுவி அதில் பசிப்பிணி போக்கிட்டு இருந்தார். அப்புறம் சத்திய ஞான சபையை 1872 வடலூரில் நிறுவியிருந்தார். அடுத்தது உலக ஆசிரியர் தினம். இது அக்டோபர் 5ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா, கற்பித்தலை ஒரு கூட்டு தொழிலாக மறுவடிவமைத்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக கட்டடக்கலை தினம். இது அக்டோபர் 6ஆம் தேதி. இது அக்டோபர் மாதத்துடைய முதல் திங்கட்கிழமை கடைபிடிக்கிறாங்க. கருப்பொருள் என்னென்னா, வலிமைக்கான வடிவமைப்பு அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக பெருமூளைவாத தினம். இது அக்டோபர் 6ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா, தனித்துவமான மற்றும் ஒன்றிணைந்த அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக வாழ்விட நாள். இது அக்டோபர் 6ஆம் தேதி. இது அக்டோபர் மாதத்துடைய முதல் திங்கட்கிழமை கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது நீலகிரி வரையாடு தினம். இது அக்டோபர் 7ஆம் தேதி. இது ERC டேவிடார் அவருடைய பிறந்த தினம். நீலகிரி வரையாடு திட்டம் இது 2003 அக்டோபர் 12ஆம் தேதி அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இது நீலகிரி வரையாடுகளை 2022 ஆண்டிலிருந்து 2027 ஆண்டு வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கான தமிழக அரசுடைய திட்டம். IUCN பட்டியலில் நீலகிரி வரையாடு அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்குது. இங்கிலீஷில் என்டேஞ்சர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உலக பருத்தி தினம். இது அக்டோபர் 7ஆம் தேதி. பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு தெரிவித்தவங்க 2 பேர். ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருவிகா. அப்புறம் பீர்பால் இருக்கார்ல, அக்பருடைய அவையில் இருந்த பீர்பால், அவருமே இதை தெரிவித்திருக்காரு. அடுத்தது இந்திய விமானப்படை தினம். இது அக்டோபர் 8ஆம் தேதி. 1932 ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி இந்த படையை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இப்போ இதோடைய தலைமை தளபதியாக இருக்கிறவர் அமர்பிரீத் சிங் அப்படிங்கிறவர். அடுத்தது உலக டிஸ்லெக்சியா தினம். இது அக்டோபர் 8ஆம் தேதி. உலக டிஸ்லெக்சியா வாரம் அப்படிங்கிறது அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும். இந்த டிஸ்லெக்சியா அப்படிங்கிறது எழுத மற்றும் படிக்க முடியாமல் திணற ஒரு ப்ராப்ளம். கருப்பொருள் என்னென்னா, ஒலி அளவை உயர்த்தவும் அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் ரைஸ் த வால்யூம் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா, இவங்களுக்கான ஒரு குரல் கொடுக்குறாங்க உலக அளவில் மக்கள் எல்லாமே. அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க.
அடுத்தது உலக அஞ்சல் தினம், இது வந்து அக்டோபர் 9ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா மக்களுக்கான அஞ்சல், உள்ளூர் சேவை உலகளாவிய அடைதல் அப்படிங்கிறது தான். அதுவே தேசிய அஞ்சல் தினம் நம்ம இந்தியாவில் அக்டோபர் 10ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். தேசிய அஞ்சல் வாரம் அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது உலக பார்வை தினம், இது அக்டோபர் 9ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா உங்கள் கண்களை நேசியுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக மனநல தினம், இது வந்து அக்டோபர் 10ஆம் தேதி. கருப்பொருள் என்ன அப்படின்னா மனிதாபிமான அவசர நிலைகளில் மனநலம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக பெண் குழந்தைகள் தினம், இது அக்டோபர் 11ஆம் தேதி. கருப்பொருள் என்ன அப்படின்னா நான் பெண், நான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன், சவால்களின் முன்களத்தில் பெண்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக ஆர்த்ரைட்டிஸ் தினம், இது வந்து அக்டோபர் 12ஆம் தேதி. இது மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் இது தொடர்பான நோய். கருப்பொருள் என்னென்னா உங்கள் கனவுகளை அடையுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தரநிலைகள் தினம், இது வந்து அக்டோபர் 14ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா சிறந்த உலகத்திற்கான பகிரப்பட்ட தொலைநோக்கு SDG 17 கவனம், இலக்குகளுக்கான கூட்டாண்மைகள் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு SDG கோல்ஸ், அதாவது 17 SDG கோல்ஸ் இருக்குது. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலை வளர் இலக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்ஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது அதிகமாக கேட்குறாங்க. இதில் 9வது கோல் என்ன, 10வது கோல் என்ன, 17வது கோல் என்ன, இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக படித்து வச்சுக்கிங்க. நம்ம வந்து இங்கே தமிழில் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக படிச்சிங்க, ஓகேவா? அடுத்தது சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம், இது வந்து அக்டோபர் 15ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா கிராமப்புற பெண்களின் எழுச்சி, பெய்ஜிங் +30 உடன் நெகிழ்ச்சியான எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். அதாவது 1995ஆவது ஆண்டு ஒரு டிக்ளரேஷன், ஒரு பிரகடனம் போட்டிருந்தாங்க. என்னென்னா பெய்ஜிங்கில் வந்து நம்ம பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவங்களுடைய சிறப்பான வாழ்க்கைக்காகவும் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது 2025ஆவது ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரகடனம் பண்ணி 30 ஆண்டுகள் ஆகுதுல்ல, அதனால தான் இங்கே பெய்ஜிங் +30 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது உலக மாணவர்கள் தினம், இது வந்து அக்டோபர் 15ஆம் தேதி. இது அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம். அவர் 1931 அக்டோபர் 15ஆம் தேதி பிறந்தார். அப்துல் கலாம் இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவராக இருந்தார். கருப்பொருள் என்னென்னா புதுமை மற்றும் மாற்றத்தின் முகவர்களாக மாணவர்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது வேர்ல்டு ஒயிட் கேன் டே, இது வந்து அக்டோபர் 15ஆம் தேதி. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கேன் அப்படிங்கிறது பார்வையற்றோருக்கான ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுப்பாங்கல்ல, அதுதான் ஒயிட் கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா பார்வையற்றோருக்கான நலனுக்கான ஒரு தினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவே உலக பிரெய்லி தினம், இது வந்து ஜனவரி 4ஆம் தேதி. அதே மாதிரி உலக பார்வை தினம், இது வந்து அக்டோபர் 9ஆம் தேதி. அப்புறம் உலக கை கழுவுதல் தினம் வந்து அக்டோபர் 15ஆம் தேதி. அடுத்தது கர்ப்பம் மற்றும் குழந்தை இழப்பு நினைவு நாள், இது வந்து அக்டோபர் 15ஆம் தேதி. உலக மயக்க மருந்து தினம், இது அக்டோபர் 16ஆம் தேதி. இந்த உலக மயக்க மருந்து தினம் இருக்குல்ல, அதோடைய கருப்பொருள் என்னென்னா சுகாதார அவசர நிலைகளில் மயக்கவியல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக உணவு தினம், இது அக்டோபர் 16ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா சிறந்த உணவுகள் மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்காக கைகோர்த்து செல்லுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக வறுமை ஒழிப்பு தினம், இது ரொம்ப முக்கியமான தினம், அக்டோபர் 17ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா குடும்பங்களுக்கு மரியாதை மற்றும் சரியான ஆதரவை வழங்குவதன் மூலம் சமூக நிறுவன ரீதியிலான துன்புறுத்தலை ஒழித்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக அதிர்ச்சி தினம், இது வந்து அக்டோபர் 17ஆம் தேதி. இல்லை அதிர்ச்சி அப்படின்னா நம்ம சும்மா பார்த்து ஷாக் ஆகிறது கிடையாது. இப்போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடைபெறும், அதனால் நம்ம மைண்டில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா அதை தான் அதிர்ச்சி, ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சில குடும்பங்களில் வந்து எப்போவுமே அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளாடி வந்து எப்போவுமே ப்ராப்ளமாகவே இருக்கும். அப்போது அதை பார்க்குற குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த கல்யாணத்து மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஏன்னா அது வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசில் அதை பாதித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பொருள் என்னென்னா அதிர்ச்சி சிகிச்சை மூலம் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக மாதவிடாய் நிறுத்த தினம், இதற்கான ஆன்சர்
இது வந்து அக்டோபர் 18ஆம் தேதி. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் வராது, அது வந்து நின்றுடும். அதை வந்து அதுக்கான ஒரு தினம் தான் அக்டோபர் 18ஆம் தேதி. அதுக்கான கருப்பொருள் வந்து வாழ்க்கை முறை மருத்துவம் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து சில விஷயங்கள் அவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படும். அப்போ அது சம்மந்தமான விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினத்தை கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது காவலர் நினைவு தினம். இது வந்து அக்டோபர் 21ஆம் தேதி. 1959ஆவது ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி 10 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சீன படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. எங்கே அப்படின்னா லடாக்கில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான். அப்போ அந்த ஒரு நினைவாக தான் அக்டோபர் 21ஆம் தேதியை காவலர் நினைவு தினமாக கடைபிடிக்கிறாங்க. அதுவே நம்ம தமிழ்நாட்டில் காவலர் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 6ஆம் தேதி. அடுத்தது உலக புள்ளியியல் தினம். இது வந்து அக்டோபர் 20ஆம் தேதி. அதுவே தேசிய புள்ளியியல் தினம் அப்படிங்கிறது ஜூன் 29ஆம் தேதி. தேசிய புள்ளியியல் தினம் அப்படிங்கிறது பிசி மஹலனோபிஸ், அதாவது பிரசந்தா சந்திர மஹலனோபிஸ் அவருடைய பிறந்த தினம். பிசி மஹலனோபிஸ் அவர் தான் இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்தது திக்குவாய் விழிப்புணர்வு தினம். இது வந்து அக்டோபர் 22ஆம் தேதி. உலக அளவில் திக்குவாய் உள்ளவங்களுடைய எண்ணிக்கை 1% இருக்குது. கருப்பொருள் என்ன அப்படின்னா பல்வகை திக்குவாய் மக்கள் சவால்களை திறமைகளை கொண்டு எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது ரொம்ப முக்கியமான தினம் உலக போலியோ தினம். இது வந்து அக்டோபர் 24ஆம் தேதி. கருப்பொருள் என்ன அப்படின்னா போலியோவை முடிவுக்கு கொண்டு வருதல், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தடுப்பூசியும் எல்லா இடங்களிலும் அப்படிங்கிறது தான். அதாவது போலியோ அப்படிங்கிறது ஈஸியாகவே நம்ம வந்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ளாடி கொண்டு வந்துட முடியும். அதற்கு ஏற்ற மாதிரி இந்த போலியோ சொட்டு மருந்து மட்டும் கொடுத்தா போதும் குழந்தைக்கு. அப்போது அது சம்மந்தமான விழிப்புணர்வு எல்லா தாய்மார்கள்ட்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை தினம். இது வந்து அக்டோபர் 24ஆம் தேதி ஐநா சபை தினம் தான் இது. ஐநா சபையை 1945 அக்டோபர் 24ஆம் தேதி உருவாக்கினாங்க. இதோடைய தலைமையகம் வந்து அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் தான் இருக்குது. இதோடைய பொதுச் செயலாளராக இப்போ இருக்கிறவர் அண்டோனியோ குட்ரஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது ஐடிபிபி எழுச்சி தினம். இது வந்து அக்டோபர் 24ஆம் தேதி. ஐடிபிபி அப்படின்னா இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், தமிழில் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை. நமக்கு இந்தியா சைனா பார்டர் இருக்குல்ல, அந்த எல்லையை பாதுகாக்கிற படை தான் ஐடிபிபி. இந்த படையை 1962ஆவது ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி உருவாக்கினாங்க. அடுத்தது உலக ஆயுத குறைப்பு வாரம். இது வந்து அக்டோபர் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நம்ம மக்கள் வந்து ஆயுதங்களை குறைக்கணும், அமைதிக்கு திரும்பணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற வாரம் தான் இது. அதுவே உலக ஆயுத குறைப்பு தினம் அப்படிங்கிறது மார்ச் 5ஆம் தேதி. அடுத்தது இந்திய காலால் படை தினம். இது வந்து அக்டோபர் 27ஆம் தேதி. இந்தியன் இன்ஃபேண்ட்ரி டே அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் பகுதியில் பாகிஸ்தானால் ஆதரிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் 1947ஆவது ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி ஸ்ரீநகரில் இந்திய படையினர் தடையிறங்கி போரிட்டாங்க. அந்த ஒரு தினத்தை நினைவு கூறுவதமாக தான் இந்திய காலால் படை தினத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது உலக அனிமேஷன் தினம். இது வந்து அக்டோபர் 28ஆம் தேதி. இந்திய அனிமேஷனின் தந்தை அப்படின்னு ராம் மோகன் அப்படிங்கிறவரை அழைக்கிறாங்க. 2025ஆவது ஆண்டு சிறந்த அனிமேஷன் திரைப்படமாக ஆஸ்கர் விருது வென்ற படம் எது அப்படின்னா ஃப்ளோ அப்படிங்கிறது தான். அடுத்தது ஊழல் எதிர்ப்பு வாரம் 2025. இது பார்த்திங்கன்னா அக்டோபர் 27ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும். கருப்பொருள் என்ன அப்படின்னா ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வு, நமது கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம் அக்டோபர் 31ஆம் தேதி. அப்போது அவருடைய பிறந்த நாளை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு வாரத்தை வைத்து எப்போவுமே ஊழல் எதிர்ப்பு வாரத்தை நம்ம இந்திய மத்திய அரசு வந்து கடைபிடிப்பாங்க. அடுத்தது இந்திய கடல்சார் வாரம். இது அக்டோபர் 27ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும். இதற்கான விழா இப்போ 2025ஆவது ஆண்டு மும்பையில் நடைபெற்றது. கருப்பொருள் என்ன அப்படின்னா பெருங்கடல்களை ஒன்றிணைத்தல், ஒரு கடல்சார் பார்வை அப்படிங்கிறது தான். இந்தியாவுக்கு வந்து ஒரு கடல்சார் பார்வை 2030 அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. அது என்னென்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி நம்ம வந்து
இந்த கடல்சார் பகுதிகளில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதான் வந்து இது அர்த்தம். அடுத்தது உலக பக்கவாத விழிப்புணர்வு தினம். இது வந்து அக்டோபர் 29ஆம் தேதி வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே. கருப்பொருள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறது தான். இதில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது கூட இந்த பி ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தொடர்புடையது. இப்போ ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது, பக்கவாதம் வருது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகும். இரண்டாவதாக ஐஸ், கண் கொஞ்சம் மங்கி தெரியும். மூன்றாவதாக ஃபேஸ், அது ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே சைடு ஓரங்கட்டும். அடுத்தது ஆர்ம்ஸ், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்ம் அல்லது லெக்கு இதெல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்பீச் பார்த்திங்கன்னா பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது டி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இதெல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னாலே நம்ம விரைவாக செயல்பட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது பக்கவாதத்துடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா கை கால் செயலிழப்பு, தலை சுற்றுதல், பேச்சில் குளர்றது, அப்புறம் பார்வை குறைபாடு. எதனால் பக்கவாதம் வருது அப்படின்னா உயர் இரத்த அழுத்தம் ஒரு காரணம். அதே மாதிரி புகை, மது, உடல் பருமன் இதெல்லாம் காரணமாக இருக்குது. இதில் 2 வகையான பக்கவாதங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இஸ்கெமிக்ஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று ஹீமரேஜிக் அப்படிங்கிறது. இதில் இஸ்கெமிக் அப்படிங்கிறது மூளைக்கு செல்கிற இரத்த நாளம் அடைக்கிறனால ஏற்படுற பக்கவாதம். அப்புறம் ஹீமரேஜிக் அப்படிங்கிறது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வர்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிட்டா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். தேங்க்யூ.